கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான கர்த்தர் நாளில் கூட நான் ஒரு சிலராக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் சிலாக்கியத்தை பெற்றமைக்காக உண்மையிலேயே பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமையாக இருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்தி இந்த கர்த்தருடைய செய்தியை நம்ம என்ன செய்வோம், இந்த நாளிலே தியானித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே எனக்கு அன்பார்ந்தவர்களே, அநேகர் தங்கள் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை கவனிக்கிறார் என்பதை நினைத்து கூட பார்க்காமல் தங்களுடைய ஜீவித்தை குறித்தும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்பட்டவர்களாக இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்கள். தேவனை மறந்து பிரிவதை நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் அப்படித்தான். அவருடைய வேலைக்கு செல்வது, வீட்டுக்கு வருவது, சாப்பிடுவது, உறங்குவது, இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அநேகருக்கு இல்லை பாருங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மூலமாக கொர்நேலி வீட்டிலே போய் பேதுரு பிரசங்கித்த பொழுது இப்படியாக அவர் போதிக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34-35 வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு ஒரு சிறந்த ஊழியக்காரன். முதலாக பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் யூதர்களாக இருந்தார்கள். ஆனால் பேதுருவும் ஒரு யூதனாகத்தான் இருந்தார். ஆகவே பேதுரு கூட தன்னுடைய ஜீவித்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்தவனாக, இயேசுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவனாக ஒரு உத்தமமான ஊழியக்காராக இருந்தாலும் யூதர்கள் மத்தியில் மட்டும்தான் தேவனுடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட வாழ்ந்தார். புறச்சாதிகளை அவர் வெறுத்தவராக இருந்தார். புறச்சாதிகளத்திலே போய் சத்தியத்தை சொல்வதற்கு அந்த மனமில்லாதவர்களாக இருந்தார். புறச்சாதிகளை யூதரை காட்டியும் அவர்கள் கீழானவர்கள், அவர்கள் தீட்டானவர்கள் என்ற எண்ணத்தோடு கூட பேசி இருந்ததை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆனால் கொர்நேலி ஒரு புறச்சாதியான். ஆனால் அந்த புறச்சாதியான் வீட்டுக்கு கொர்நேலி சென்று கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு சற்று தாமதமாயிருந்தார் பாருங்கள். கொர்நேலியுக்கு பரலோகத்து தேவன் சொப்பனத்தின் மூலமாக அல்லது தரிசனமாக்கி கொர்நேலி வீட்டுக்கு சொல்ல, உன்னிடத்திலே பேது என்பவர் வருவார், அவர் இப்படியாக தோல் 12 வீட்டிலே அவர் தங்கியிருக்கிறார், அங்கு போய் நாட்களை அனுப்பி என்ன செய், பேதுருவை அழைத்து வா என்று சொல்லி கொர்நேலிக்கு சொன்ன பிற்பாடு கொர்நேலி வீட்டிலிருந்து வேலையாட்கள் பேதுருவை தேடி போகும் பொழுது பேதுரு அங்கு பசியோடு இருந்து கொண்டு ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார் பாருங்கள். வேதவசத்தில் வாசிக்கும் பொழுது அதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறேன் பாருங்கள். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முளைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் ஆகாய்த்து பறவையில் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே,
தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கியவைகளை நீ தீட்டாக எண்ணாது என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்களாம். பேதுருவுக்கு கொஞ்சம் மனசிலே சஞ்சலம். கொர்நேலியு புறச்சாதியான். அவன் புறச்சாதி வீட்டுக்கு போய் நாம் எப்படி அவங்களை சந்திப்பது, அவள் தீட்டானவர்கள் ஆட்சி என்று சொல்லி என்ன செய்தான்? பேதுரு யோசித்து கொண்டிருக்கிறான். தேவன் பேதுருவுக்கு இப்படியாக தரிசனத்தை காண்பிக்கின்றார். அதாவது அவன் ஒரு தரிசனத்தை, எப்படி என்ன தரிசனம் என்றால், ஒரு பெரிய துப்பட்டியை போல் 4 மூலைகளிலும் கட்டப்பட்ட ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்கி வருவதை பேதுரு பார்க்கின்றார். அதிலே சகலவிதமான மிருகங்களும், காட்டு மிருகங்களும், பறவைகளும், ஊர் பிராணிகளும், 4 கால் விலங்குகளும் இருப்பதை பேதுரு பார்க்கின்றார். அப்பொழுது தேவன் பேதுருவில் கூறுகிறார், நீ எடுத்து எழுந்து அதை அடித்து புசி என்று சொல்லி பேதுரு சொன்ன பொழுது, பேதுரு, ஐயோ ஆண்டவரே, தீட்டானதை நான் சாப்பிட மாட்டேன், தீட்டானதை நான் எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்கிறார். அப்படி தேவன் சொன்னார், சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணுவது என்ன? நீ உடனே எழுந்திரு, அடித்து புசி என்று சொல்லி 2ஆம் தரமும் 3ஆம் தரமும் சொல்கின்றார். பாருங்கள், பேதுருவுக்கு ஒரு சந்தேகம். எப்படி புறஜாதி வீட்டிலே போய் சத்தியத்தை சொல்வது, புறஜாதி வீட்டில் போய் எப்படி தேவ வசனத்தை போதிப்பது என்று சொல்லி அவன் இருக்கிற வேளைத்தான் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தேவன் காண்பித்தார். எனக்கு அன்பாந்தலே, தேவனுடைய பார்வையிலே எல்லாரும் தேவனால் உருவாக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஒருவரும் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, ஒருவரும் தீட்டானவர்கள் அல்ல. அறிமானவர்களே, பழைய பாட்டின் காலத்தில் யூதர்கள் புறஜாதிகளை தீட்டானவர்களாக கருதினார்கள். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சமாரியா வழியாக புறப்பட்டு போகும்பொழுது, சமாரியாவிலே ஒரு கிணற்றருகிலே ஒரு சகோதரி தண்ணீர் மூன்று கொண்டிருக்கையில் இயேசு அங்கு மரத்தில் நின்று கொண்டு, அந்த சிறுவத்திலே எனக்கு தாகத்துக்கு தாய் என்று கேட்கின்றார். தண்ணீர் கேட்க அப்புறம் அந்த ஸ்திரீ சொன்னார், நீ யூதனாயிட்டு என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று சொல்லாம். ஆக யூதர்கள் சமாரியர்களை தீட்டானவர்களாக எண்ணினார்கள். அதே போல புறச்சாதிகளையும் தீட்டானவர்களாக எண்ணினார்கள். அதே போல் பேதுருந்தான் தீட்டானவர்களாக எண்ணி கொர்நேலியுவுக்கு வீட்டு போகாமல் அவர் சந்தேகித்திருப்பதினால் தேவன் இப்படி அந்த பேதுருவுக்கு புத்தியை புகட்டி கொர்நேலியு வீட்டுக்கு போகும்படி சொல்கிறார். எப்படி பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகின்றார். போய் அந்த கொர்நேலியு வீட்டிலே இப்படியாக பிரசங்கினார். பாருங்கள் என்னவென்று 34 வசனத்திலே, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அமரிமாலே, தேவனுடைய அருமையான குணத்தை, தேவனுடைய எண்ணத்தை அந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? பிரசங்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவனுடைய படிப்பில் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், எல்லார் மேலும் அன்பு செலுத்துகின்றார். ஆகவே தான் தேவன் எல்லா மக்களுக்காக தமிழ் நேசகுமாரனை இந்த பூவெளியில் அனுப்பினார். பாருங்கள், ஒருவராது கெட்டுப்போவதை அவர் விரும்புவதில்லை. யாரையும் அவர் தீட்டானவர்களாக எண்ணுவது கிடையாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்று பட்சபாதம் பார்ப்பது கிடையாது. எல்லாரும் அவரால் உருவாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள். ஆக உருவாக்கப்பட்ட அத்தனை பேரும் தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். அதாவது முதுமொழி சொல்வார்கள், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தார் தன்னை வணங்க. உண்மைதான், மனிதர்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த மனிதர்கள்
தேவனை வணங்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். தேவனை இதுதான் தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். ஏசாயா 43 அதிகாரம் 7வது வசனத்தை நாம் திருப்பி பார்த்தால், அவர் தம்முடைய மகிமைக்கென்று மனிதர்களை சிருஷ்டித்து உருவாக்கி என்று சொல்லப்படுகிறார். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனை உருவாக்கினார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக, தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனும் என்ன செய்தார்? சிருஷ்டித்து உருவாக்கிறார். அதனால் தான் பேதுரு கொர்நேலியு வீட்டில் போய் பேசுகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர்கள் பாருங்கள், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கு. எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, பிரஜாதியாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நீதியை செய்ய வேண்டும். அவர்கள்தான் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க முடியுமா? பாருங்கள், இன்றைக்கு கூட நீங்களும் நானும் ஒரு காலத்திலே தேவனற்ற பிள்ளைகளால் தான் வாழ்ந்தோம், தேவன் அறியாத பிள்ளைகளால் தான் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாண பெற்ற பிற்பாடு இன்றைக்கு நாம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையிலே இன்றைக்கு அங்கமாக இருக்கும் என்று சொன்னார். இது தேவனுடைய நீதியை நீங்கள் நானும் செய்துபடினார். தேவனுக்கு பயந்து அவருடைய எண்ணத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிந்தபடினார் இன்றைக்கு தேவனை பிள்ளையாக இருக்கிற பாருங்கள். இந்த திட்டம், இந்த தீர்மானம் உலகில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கு மறிமாவில்லை. தேவன் கொடுத்த இந்த வேத புத்தகம் கிறிஸ்துவுக்காக மாத்திரமில்லை, உலகத்தில் அத்தனை பேருக்காகவும் தேவன் இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் தேவனால் நாம் கொடுக்கப்பட்ட ஒரு சட்ட புத்தகம். இதை வாசிப்பதன் மூலமாக, இதை கேட்பதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? தேவனை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் பாவத்தை குறித்து பரலோகத்தை குறித்து செய்கிறோம் நாம் அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக இப்படியாக நமக்கு போதிக்கிறார். பாருங்கள், இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். பாருங்கள், தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் பேதுரு கூறார், எந்த ஜனத்தில் ஆயினும் யாராயிருந்தாலும் சரி தேவனுக்கு பயந்திருந்து அவர் நீதியை செய்ய வேண்டுமா? அப்படி நீதி செய்கிறவன் தான் பரலோகத்து தேவனுக்கு உகந்தவனாக, பரலோகத்து தேவனுக்கு பிரியமானவனாக, பரலோகத்து தேவனுடைய பிள்ளைகளாக நிச்சயம் முடியுமாம் மாற முடியும். ஆகவே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், யோவான் 3:16 நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது, அதற்கு கீழ்ப்படுகிறது. விசுவாசம் என்றாலே நம்பிக்கை பிளஸ் கீழ்ப்படுதல். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்பி கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் நானும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற முடியும். பாருங்கள், கொர்நேலியு வீட்டில் போய் பேதுரு திட்டான் அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கின்றார், சுவிசேஷத்தை சொல்லுகின்றார். யாராயிருந்தாலும் சரி, எந்த ஜனமாயிருந்தாலும் சரி, தேவனுக்கு இப்படி தேவனுடைய திட்டம். பாருங்கள், 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமராய் எல்லாரும் ஒருவராவது கெட்டு போவதை அவர் விரும்புவது கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் தேவனுக்கு உகந்த பிள்ளையாய் மாற வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள்,
இது தேவனால் கொடுக்கப்படும் தேவனுடைய வார்த்தை. 2 பேதுரு 1:20-21 வாசிக்கும் பொழுது, இந்த வேத வசனமானது மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இது ஒரு காலம் மனுஷ சித்தனால் உண்டானதல்ல. ஆகவே தேவன் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியார் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியார் தான் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு புத்திகளை, அறிவுரைகளை கூறுகிறார். பாவத்தை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், தேவனை குறித்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், ஏன் இந்த உலகத்தை குறித்தும் வேத வசனத்தின் மூலமாகத்தான் நீங்கள் அறிந்து. ஆகவேதான் பேதுரு பிரசங்கிக்கிறார், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்து தேவனுடைய கட்டளை, தேவனுடைய அனாதி திட்டம், அனாதி தீர்மானம். பிரசங்கி சாலமோன் எழுதும்பொழுது பாருங்கள், பிரசங்கி 12:13 வாசிக்கணும் பாருங்கள். பிரசங்கி 12:13 பாருங்கள். காரியத்தின் கடத்தகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை, இது எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை. காரியத்தின் கடத்தகை, மனிதனுடைய முடிவு, மனிதனுடைய எண்ணம், கடைத்தொகை, அவருக்கு பயந்திருந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? இது தேவனால் கொடுக்கப்படும். இதுதான் மனிதனுக்கு தேவன் கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் தேவன் இந்த வேதாகமத்தை, தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து, ஆகவே நீங்கள் நானும் பேது சொன்னது போல நாம் நீதியை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்க முடியும். அது மாத்திரமில்லை, பேது சொன்னதை தொடர்ந்து அவங்கள மக்களை பேசுகிறார் பாருங்கள். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதாயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். பாருங்களாம், தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணினார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே அநேக அற்புதங்களை, அநேக அடையாளங்களை செய்தார், அநேக நன்மைகளை செய்து தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். இதற்காக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் தேவனுக்கு மாற வேண்டும், எல்லாரும் தேவனுக்கு உகந்தவராய் வாழ வேண்டும். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாருங்கள், உலக இரட்சகராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உலகத்துக்கு அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய சட்டத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமாக ஜீவித்திருந்த மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாழ அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்று மரண பரிந்தமும் அவருடைய பிள்ளாக வாழ வேண்டும். ஆனால் ராஜ்யமான சபையில் அங்கமாக இருந்து தேவனுடைய பிள்ளாய் வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுக்கு உகந்தது. பாருங்கள், இதைத்தான் பேதுரு அங்கு கொரிநேலி வீட்டில் பிரசங்கிக்கின்றார். அருமையான கொரிநேலி கூட புறஜாதியை சேர்ந்த புறஜாதியார். ஆனால் புறஜாதியானா இருந்தாலும் அவர் தேவனை நம்புகிறவர், தேவனை விசுவாசிக்கிறவர், தேவனோடு இருக்கிறார் என்பது உணர்ந்து தேவனுடைய அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர். அந்த நன்மை பெற்றதனால் தேவனை நம்பி பேதுருவின் மூலமாக அவர் இன்னும் சத்தியத்தை கேட்க அவளோடு இருந்து பேதுருவை தன் வீட்டுக்கு அழைத்து வருகிறார். அதனாலே கொரிநேலி எவ்வளவு தேவனுக்கு பயந்தனாக இருந்தார் பாருங்கள். கொரிநேலி ஒரு புறஜாதியாய் இருந்தும் தேவனுக்கு பயப்பட்டான், நீதியை செய்தான் சொன்னார். நீங்கள் நானும் அதை காட்டிலும் மேலானவர்கள். பாருங்கள்,
நாம் தொடர்ந்து கிறிஸ்துவ ராஜ்ய மனசில் அங்கமாயிருந்து இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோம். பாருங்கள், பேதுரு எந்த தினமாக இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நீதியை செய்ய வேண்டும் என்று பிரசங்கித்தாரே. இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அல்ல, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆகவேதான் இந்த சத்தியத்தை பேதுரு கொரிந்தியர் வீட்டுக்கு சொன்னது போல நீங்கள் நானும் அநேக மக்களுக்கு சொல்ல வேண்டும். எனக்கு அன்பாந்தலே, இது வருடத்தின் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 வாரங்கள் முடிந்தால் இந்த ஆண்டு முடிந்துவிடும், ஒரு புதிய ஆண்டை காணப்போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு செய்த நன்மை என்ன பாருங்கள். எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம். பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்களே. ஆகவே பேதுரு தொடர்ந்து தேவ ஊழியத்தை ஆண்டவராகிய சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தாரே. இன்றைக்கும் புறஜாதியான் வீட்டாக கொரிந்தியர் வீட்டுக்கு சென்று அங்கும் சுவிசேஷிக்கிறார். பாருங்கள், கொரிந்தியர் கூட தான் மாத்திரம் சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவுக்கு பிறந்தால் போதும் நினைக்கவில்லை. கொரிந்தியர் பாருங்கள், கொரிந்தியர் செய்த ஒரு அருமையான காரியம். அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தானாம். பேது தன் வீட்டுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லுவார் என்று நினைத்தேன்னு செய்யலாம். கொர்நேலியு தன் சிநேகிதரை, தனக்கு தெரிந்தவர்களை, தன்னோடு அன்பாய் பழகினவர்களை உறவின் முறையாக சொந்தவரை அழைத்து வந்து பேதுருவுக்காக காத்திருந்தார் என்று சொன்னார். கொர்நேலியு பேதுரை போல் சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் போனாலும் அநேக சுவிசேஷத்தை கற்றுபடியாக தன் வீட்டிலே அநேகர் அழைத்து வந்து காத்திருந்தான். பாருங்கள், அந்த கொர்நேலியுக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்கள், அந்த நல்ல பண்புகள் நமக்கும் இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் பெற்ற இந்த சந்தோஷம், இந்த வைஜகமும் பெற வேண்டும். நமக்கு ஒருவேளை சேர்த்து சொல்ல முடியாமல் போனால், தெரியாமல் போனால், நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய நண்பர்களை, நமக்கு தெரிந்தவர்களை செய்யலாம், நம்மோடுக்குள் அழைத்து வரலாம். அல்லது அவர்கள் சத்தியத்துக்கு இருக்கும்படியாக நம்முடைய வீடுகளில் என்ன செய்யலாம்? ஒரு செப கூட்டத்தை ஏற்படுத்தலாம், ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஏற்படுத்தலாம். அநேகர் அழைத்து வந்து அங்கு அவர்கள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக சத்தியத்தை கேட்கும்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். உதாரணமாக கொர்நேலியு செய்தது போல அமரிமாறு. இது எவ்வளவு அருமையான காரியம் பாருங்கள். தேவனை தான் ஒருவராவது கெட்டு போவதை அவர் விரும்புவது கிடையாது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாமதிக்கிறான் சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொருளாகிறாராம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவராவது கெட்டு போவதை அவர் விரும்புவதில்லை. நாம் அதே போல இருக்க வேண்டும். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, ஒருவராவது நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. நாம் எப்படி கிறிஸ்துவ ராஜ்யமான சபையில் அங்கமாயிருந்து அந்த பரலோகத்து தேவனுக்கு மூத்த மக்களாக இருக்கிறோம், அதே போல அநேகர் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுக்கு பிள்ளைகளாக உகந்தவர்களாக மாற்ற வேண்டும். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் என்ன செய்கிறார்? நம்மை அந்த காலத்திலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? அவர் புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அமரிமார்களே, இதில் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். பேதுரு அங்கு போதித்தார். கொர்நேலியு வீட்டிலே போய் அந்த புறஜாதியாக இருந்த கொர்நேலியு வீட்டிலே சென்று ஆண்டு வசனத்தை போதிக்கும் பொழுது அநேகரை கேட்டார்கள். அன்றைக்கு அங்கு கூர்ந்த அத்தனை பேர் இருந்தார்கள். நான் பெற்றதாக வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தேவன் பச்சபாதம் உள்ளவர்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மக்களும் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் தேவனை நேசிக்கிறார். பாருங்கள், சங்கீதக்காரர் தாவீது 103ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவர் உருக்கமும் இரக்கமும் சாந்தமும் மிகுந்தவர். பாருங்கள், அதே நேரத்திலே தேவன் பச்சைக்கு அக்கினியாயிருக்கிறார்.
எபிரேயர் 12:30 வாசிக்கலாம். ஆகவே தேவனுடைய வசனம் நம்மோடு பேசுகிறது. ஆகவே தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் தண்டிக்கப்படக்கூடாமல் அவருக்கு உகந்த மக்களாய் மாற வேண்டும் என்று சொன்னார். அரிமானுடைய பேதுருவை போல எந்த ஜனத்திலாக இருந்தாலும் சரி, பேதுரு பிரசங்கித்தது போல நாமும் உலக மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், போதிக்க வேண்டும், ஆத்மாதாயப்படுத்த வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஒருவராது கெட்டு போவதை அவர் விரும்புவது கிடையாது. நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை போதிக்க வேண்டும். அமரிமாடி அப்படி செய்தார் பரலோகத்தின் தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்கள். பேதுரு பரஜாதியார் வீட்டுக்கு போக மனதாக இருந்த பொழுது கூட தேவன் பேதுருவை அங்கு போய் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக பேதுரு உற்சாகப்படுத்தினார். பாருங்கள், நீங்கள் நானும் எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் சரி, நாம் தெரிந்த சத்தியத்தை அவருக்கு சொல்லுவோம், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு சொல்லுவோம், ஆத்மாதாயப்படுத்துவோம். இந்த வருடத்தின் கடைசி காலத்தில் நாம் அப்படி செய்து நம் இந்த புதிய ஆண்டிலே இன்னும் அநேகர் ஆயத்தப்படுத்தி தேவன் நமக்கு உதவி செய்வார். அருமையாளர்களின் தருமையான வேளையிலே தருமையான சத்தியம் நம்மை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்ய வேண்டும், அவர்தான் அவருக்கு உகந்தவர் என்று சொல்லி பேதுரு கொர்நேலியு வீட்டில் பிரசங்கித்த பொழுது அங்கு கூர்ந்த அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்கு நான் தானம் பெற்று தேவனி பிள்ளையாக மாற்றப்பட்ட அமரிமாலே இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நீங்களான மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி ஆத்மாதாயம் செய்ய தேவன் நம்மை உதவி செய்வாராக. தர்மையான வேளையிலே நாம் சபையாராக ஒன்று கூடி இந்த கற்றினாலே நாம் சத்தியத்தை கேட்டு இதனை மற்றவர்கள் சொல்லும்படியாக இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கு நாம் செல்வோம். இதை கேட்டு உங்களுக்கும் தேவன் நிச்சயமாக உங்களையும் ஆசிரிப்பாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் அனைவரும் ஆசிரிப்பார். எனக்கு அன்பாந்தை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்யுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இருக்குமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளும் பேதுரு கொர்நேலியு வீட்டிலே சென்று அங்குள்ள மக்களுக்கு இதோ தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவனே அவருக்கு உகந்தவன் என்று பிரசங்கித்ததை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். அப்பா, நாங்களும் கூட இந்த உலகத்திற்கு அத்தனை பேரும் தேவப்பிள்ளாய் மாற வேண்டும், ஒருவராவது கெட்டுப்போவதை அவர் விரும்புவதில்லை என்பது உணர்ந்து எங்களான மட்டும் நாங்கள் கற்றுக்கொண்டதை, நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க எங்கள் உற்சாகப்படுத்த பிதாவே, கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆசிரித்து காத்துக்கொள்ளும். எங்கள் பாவக்குற்றம் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.